வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜிகன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வரலாறு பிஇஓ சிலபஸ் லைன்லேருந்து பாண்டியர்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இரண்டாம் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாண்டியர்கள் என்ன இப்போது தொடர்ச்சியாக இல்லைனாலும் நவீன காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவினுடைய தென்பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மூவேந்தர் மரபில் பாண்டியர்களும் இருந்திருக்காங்க. இதொன்று தெரிஞ்சுக்கோங்க. அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சத்திரபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையெல்லாம் தென்னிந்தியாவுடைய ஆட்சியாளர்களாக அவருடைய கல்வெட்டில் எழுதியிருப்பார். சரிங்களா? முத்து குளித்தல் தொழிலுடைய வரலாற்று பூர்வமாக இணைஞ்சி கொற்கைன்னு சொல்கிறது, அதாவது முத்து குளித்தல்னா பாண்டியருடைய கொற்கைன்னு சொல்லப்படுறது. அந்த கொற்கை பாண்டியருடைய தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்துச்சு. பிற்காலத்தில் அவங்க மதுரைக்கு இடம்பெயர்ந்ததாக மதுரையிலையும் அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் பாண்டியருடைய தொடக்க கால கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். இதில் மடிரை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க. மதுரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மடிரை மடிரை அப்படின்னு மதுரையை பற்றி சொல்லியிருக்கு. தமிழ் செவ்விலக்கியங்கள் மதுரையை வந்து என்ன சொல்லணும், கூடல் அப்படின்னு சொல்லுது. கூடல் அப்படின்னா அதோடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு வந்து கூடுகை அப்படிங்கிறது பொருள். கூடல் நகரம் சொல்கிறோம் மதுரையை, அதை அப்படி சொல்லியிருப்பாங்க. பாண்டி நாட்டை சேர்ந்த புலிமான் கோம்பை அப்படின்ற கிராமத்தில் சமீபத்தில் கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளில் கூடல் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு. புலிமான் கோம்பை அப்படின்ற இடத்துல. சரி, 10 பாட்டு நூல்களில் பட்டினப்பாளையிலையும் மதுரை காஞ்சிலையும் கூடல் பாண்டிய தலைநகரமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. 10 பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சியில் 8 தொகை நூல்களையும் இந்த சொல் இருக்குது அப்படின்ற விஷயத்த வரலாற்று பூர்வமாகவே மதுரை கூடல் இந்த 2 சொல்லாடல்கள் ஒன்றுக்கொன்று மாற்று சொல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 தொகை நூல்களையும் சொல்லியிருப்பாங்க. சரி, ரைட். இப்போ இதெல்லாம் இருந்ததுக்கான சான்றுகள் அது சார், ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கூடல் என்னென்னா மதுரை தெரியும். இப்போ சான்றுகள் சங்ககால பாண்டியர் வரலாறை ஏறத்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிமு கிறிஸ்துவ பிறப்பதுக்கு முன்னாடி, இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அது வந்து அந்த கிமு கிபி அப்படின்னு வருமா. பெருங்கற்கால ஈம பொருள்கள் கண்டுபிடிக்கும். ஈம பொருட்களும் பெருங்கற்காலத்தில் அவங்க இறந்தவங்கள கூட சேர்ந்து புதைச்ச அந்த பொருட்கள் இருக்க முடியும். அந்த ஈம பொருள்கள் கண்டுபிடிப்பு, அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அப்புறம் சங்க இலக்கிய பாடல்கள் மாதிரி பல வரலாற்று சான்றுகள் மூலமாக சங்ககால பாண்டியர் வரலாறு இருக்குது. கிபி 6ஆம் நூற்றாண்டு கடைசி, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டு கடைசியில் தென் தமிழ்நாட்டில் பாண்டியர் தங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தினாங்க, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அங்கே நிலைநிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். 7 to 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றின தகவல்களை சில செப்பேடுகள் மூலமாக நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். செப்பேடுகள் சொல்லுது. சரி, அதில் நெடுஞ்சடையனுடைய வேள்விக்குடி மானியம் முக்கியமானது அப்படின்னு சொல்லுது. நெடுஞ்சடையனின் வேள்விக்குடி மானியம், இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. சரிங்களா? இதில் இன்னும் என்னென்னா அரசாணைகள், பாண்டியரசுடைய மரபு வழியாக அவங்களுடைய வெற்றிகள், அரசர்கள் எழுப்பின அந்த கோயில்கள், அதே மாதிரி உருவாக்கின பிரம்மதேயங்கள், இதுக்கெல்லாம் அரசர்கள் கொடுத்த மானியங்கள், சரிங்களா, அதுக்கான அறக்கொடைகள், இதை பற்றியெல்லாம் செப்பேடுகள் சொல்லுது. மார்க்கோ போலோ, வாசப், இபின் பதுதா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பயணிகள் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வரலாற்று குறிப்புகள் அந்த காலகட்டத்தை சேர்ந்த அரசியல் சமூக பண்பாடு வளர்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நூல்கள் பார்த்தீங்கன்னா சில இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை தல வரலாறு, பாண்டி கோவை, மதுரை திருப்பணி மாலை, மதுரை திருப்பணி மாலை, இந்த மாதிரியான இலக்கியங்கள் மதுரையை ஆட்சி செஞ்ச பிற்கால பாண்டியர் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஆட்சி பகுதி, இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா பாண்டி மண்டலம், தென்மண்டலம், பாண்டி நாடு. எதுக்கு சொல்கிறேன்னா பாண்டியுடைய ஆட்சி பகுதி பாண்டி மண்டலம், தென்மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு சொல்லப்படுது. வைகை, தாமிரபரணி, அதே மாதிரி இந்த ஆறுகள் வளம் பெறக்கூடிய இந்த சில பகுதிகள் தவிர பாருங்க, அந்த பகுதிகள் தவிர அதெல்லாம் செழிப்பாக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, விவசாயம் செஞ்சுட்டு ரொம்ப செழிப்பாக இருக்கும். பெரும்பாலும் அந்த பகுதி பார்த்திங்கன்னா பாறைகள், குன்றுகளாக தான் இருக்கும், மலைத்தொடர்களாக தான் இருந்த ஒரு பகுதியாக பாண்டி நாடு அப்படின்னு சொல்லப்படுது. புதுக்கோட்டை வழியாக போகக்கூடிய அந்த வெள்ளாறு இருக்கு பாருங்க, பாண்டிய நாட்டுடைய வட எல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய பெருங்கடல் தென் எல்லைன்னு சொல்லப்படுது. இது வந்து வட எல்லை, தென் எல்லை, இந்திய பெருங்கடல். பாண்டியர்களுடைய மறுமலர்ச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிபி 600 to 920 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இது சொல்லலாம். அதாவது களப்பிரருடைய மறைவுக்கு அப்புறம் பாண்டியருடைய மறு எழுச்சி வந்ததாக சொல்லப்படுது. ஒரு காலத்தில் மலைவாழ் பழங்குடிகளாக இருந்த களப்பிரர்கள் சீக்கிரமாகவே சமவெளியில் குடியேறினாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. களப்பிரர்கள்கிட்ட இருந்து பாண்டியர் பகுதியை கடுங்கோன், இவர் தான் முதல்ல வர இருப்பாங்க, கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த பகுதியை களப்பிரர்கள்கிட்ட இருந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு உண்டான அந்த பகுதியை கடுங்கோன் மீட்டதாக செப்பேடுகள் மூலமாக அதை தெரிஞ்சுக்க முடியுது. இவரை தொடர்ந்து 2 அரசர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செஞ்சாங்க. யார்? கடுங்கோனுக்கு அப்புறம். அவர்களில் சேந்தன் அப்படிங்கிறவர் மட்டும்தான், அப்படிங்கிறவர் போர் முறையில் சிறந்தவராக இருந்திருக்காரு. இவர் சேரரை ஜெயிச்சதால் வானவன் அப்படின்ற ஒரு பட்டம்
வானவன் அப்படின்ற பட்டம் அவர் சூட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செப்பேடுகள் சொல்லுது. அடுத்து அரிகேசரி மாரவர்மன் அப்படின்னு படிப்போம். அதாவது 628 677. எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்து வந்த தொடக்க கால பாண்டிய அரசர்களில் சிறந்தவராக அரிகேசரி மாரவர்மன் அவர் வந்து பதவி ஏற்றுட்டார் அப்படின்ற ஒரு வைகை ஆற்று பகுதியினுடைய அந்த கல்வெட்டுகளை தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக சொல்லப்படுது. இவர் யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? இந்த பல்லவ மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. சமணர்களை கழுவேத்தன கூன்பாண்டியனே அரிகேசர் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. கூன்பாண்டியன் சொல்கிறார். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றிருப்பார். அதே மாதிரி அப்பர் பார்த்தீங்கன்னா அங்கே மகேந்திரவர்மனை சைவ மதத்துக்கு மாற்றிருப்பார் இல்லைங்களா, சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றிருப்பாங்க. இவங்க இந்த திருஞான சம்பந்தர் ஆகட்டும், திருநாவுக்கரசர் ஆகிய அப்பர் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் ஆகட்டும், இவங்கள சைவ திருமுறைகள் இருக்கு பாருங்க, அந்த 12 இதில் ஃபஸ்ட்டு மூவர் தேவாரம்னு சொல்லக்கூடியது. இவங்கள முக்கியமான ஆட்கள் சைவ மதத்தில். சரி, திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியை சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றினார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு முன்னே தெரிஞ்சுக்க முடியுது. அரிகேசரிக்கு அப்புறம் கோச்சடையான் ரணதீரன் அப்படின்றவர் பதவியேற்றுக்கார். மாரவர்மன் ராஜசிம்மன் 738 765 ராஜசிம்மன் அப்படின்னு 750 765 அவர் 738 765 வரைக்குமே ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் மரகணன்னு சொல்லக்கூடியது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 765 போட்டிருக்காங்க. அது வரைக்குமே அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். அதில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. 765 750 இருக்கிறது வந்து 765 அப்படின்னு மாற்றிக்கோங்க. சரி, 65 ரைட். இப்போ இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, முக்கியமான இன்னொருத்தர் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் அவர்னா இந்த ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா இதில் ரொம்ப என்ன சொல்கிறது, சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றது. இவர் தான் புகழ்பெற்ற வேலுக்குடி நிலக்கொடியை கொடுத்தவர்னு சொல்லப்படுது. பாண்டிய அரசு மரபில் மிகச்சிறந்தவர் இவர் தான். பாண்டிய அரசு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளுக்கு ரொம்பவும் விரிவுபடுத்துவர் இவர் தான். பல விஷ்ணு கோயில்களை கட்டின பெருமை இவருக்கு உண்டு. இவருக்கு அடுத்ததாக அரசராக வந்தவர் தான் வந்து சிறி வல்லபர் அப்படின்னு சொல்லப்படுறார். 815 to 862 இலங்கைக்கு படையெடுத்தார் அப்படின்றது இவருடைய ஸ்பெஷல். இருந்தாலும் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் கிட்ட தோற்று போயிடுவார். அடுத்துதான் ஆட்சிக்கு வந்த 2ஆம் வரகுணன். இதில் பாருங்கள், அடுத்ததாக சொல்லப்படுற 3ஆம் நந்திவர்மன் கிட்ட ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பார். அதுக்கு அப்புறம் வந்த அரசர் வந்து 2ஆம் வரகுணன். திருப்புறம்பியம் போர். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த திருப்புறம்பியம் போர் வந்து அபராஜித்து பல்லவனால் 855 to 903 அபராஜித்து பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டார். இவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த பராந்தக வீரநாராயணன் 2ஆம் ராஜசிம்மன், பராந்தக வீரநாராயணன் 2ஆம் ராஜசிம்மன் இவங்களால் முதல் பராந்தகனுடைய தலைமையில் வந்த சோழருடைய எழுச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல. முதலாம் பராந்தகன்கிட்ட தோற்று போன 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு ஓடிடுவார். அதோட அந்த பாண்டியருடைய காலகட்டம் முடிஞ்சது. மீண்டும் பாண்டிய எழுச்சி எப்போ அப்படின்னா 1190 to 1310 தான் வந்தது. 12ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டத்தில் ஆதிராஜேந்திரனுடைய மறைவுக்கு அப்புறம் சோழ அரசியல் வெற்றிடம் ஒன்று இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு வெற்றிடம் இருந்துச்சு சோழ அரசில். ஏன்னா அப்போ சிறப்பான சோழ அரசர் யாரும் இல்லை. 2ஆம் ராஜராஜ சோழன் கூட போர் செஞ்ச ஸ்ரீ வல்லப பாண்டியன் தன் மகனை போரில் பறிகொடுத்துருவார். 1190 பாருங்கள், முதலாம் குலத்துக்கு, அதாவது சடைவன் 1190 சடைவர்மன் வல்லபன் வந்து முதலாம் குலத்துங்கிட்ட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாண்டி நாட்டில் ஆட்சி ஆரம்பித்தார். குலோத்துங்கன் தான் ஹெட்டு. அவருக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணார். பாண்டி நாட்டில் ஆட்சி துவக்கினார். சடைவர்மன் வல்லபன் மதுரையில் நடந்த பட்டம் சுட்டு விழாவில் அரசராக முடிசூட்டி அரியணையில் உட்காந்தார் அப்படின்ற ஒரு தகவல் இதில் இருக்குது. இந்த நிகழ்வோட நினைவாக தான் சுந்தர சோழபுரம் அப்படின்ற அந்த ஊரில் அப்படின்ற ஒரு வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேரை மாற்றி இறை இலியா, அதாவது பிராமணர்கள் தானம் செய்யக்கூடிய அந்த இதுக்கு பேர் இறை இலியா பிராமணர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது இதுலேயே 13ஆம் நூற்றாண்டு நம்ம சொல்கிறதுக்கான சோழருடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் செல்வாக்கு மிக்க அரச மரபினர் மாறினாங்க. மதுரை அவங்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. காயல் அவங்களுடைய பெரிய துறைமுகமாக இருந்துச்சு. வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ 1288 1293 2 தடவை அந்த காயலுக்கு வந்திருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காயல் துறைமுகம் பார்த்தீங்கன்னா முழுசாகவே அரேபிய சீன கப்பல்கள் நிறைஞ்சு இருந்ததாகவும் காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடந்ததாகவும் மார்க்கோ போலோ சொல்கிறார். அடுத்ததாக சடைவர்ம சுந்தரபாண்டியன் 1651 1668 வரைக்கும் அவர் இருந்திருப்பார். 2ஆம் பாண்டிய அரசருடைய சிறப்பான ஆட்சியாளர் சுந்தரபாண்டியன் 1652 68. இவர் தமிழ்நாடு பூரா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார். தமிழ்நாடு பூரா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை செலுத்தினவர் இவர் தான். இவரை முதலாம் சடைவர்ம சுந்தரபாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுறார்.
சரிங்களா. இவருக்கு ஒரு ஸ்பெஷல். முதலாம் சரவணன் சுந்தர பாண்டியன்னு சொல்லலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல்னா, அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் பாண்டிய அரசு வலிமையின் உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பல கல்வெட்டுகள் வந்து அவரை ரொம்பவே உயர்வாக போற்றுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. கடலூரை மையமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்த, அதாவது வட தமிழகத்தில் செல்வாக்கோட இருந்த அந்த காடவர்களை அடக்கின பெருமை, காடவர்கள் கடலூர் சரிங்களா, அடக்கின பெருமை சுந்தர பாண்டியன் அவர்களை அதாவது சேரும். அவங்கள அடக்கி கப்பம் செலுத்த சொன்னார். அடுத்ததாக மாரவர்மன் குலசேகரன், சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்மன் குலசேகரன் 40 ஆண்டுகள் பாண்டிய நாட்டை வெற்றிகரமாக ஆட்சி செஞ்சார். இவர் 1268லேருந்து 1312 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஸ்பெஷலாக ஆட்சி பண்ணியிருப்பார். இதில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட ஒரு வரலாற்று திருப்புமுனையே இதுதான் சொல்லலாம். இந்த இடத்துல 40 ஆண்டுகள் நல்ல சிறப்பாக ஆட்சி பண்ணார். இவருக்கு 2 பசங்க, ஒன்று சுந்தரபாண்டியன், ஒன்று வீரபாண்டியன், 2 புதல்வர்கள், 2 பசங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா, இந்த சுந்தரபாண்டியன் இந்த பேரை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரலாற்று வந்து ஒரு சில ஆட்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அப்படியே வரலாற்றை அப்படியே திருப்பி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். பிருதிராஜ் சவுகான் அவரையும் சொல்லலாம். புரியுங்களா. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தானே அந்த பிருதிராஜ் சவுகானுடைய 2ஆம் அந்த போரில் தானே வந்துட்டு தோற்று போயிடுவார். உடனே உள்ளுக்குள்ளே அவர் வந்திருப்பார், கோரி வந்து. அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் வந்து, அதுக்கப்புறம் முகலாய பேரரசு வந்து. எவ்வளோ பெரிய திருப்புமுனை. அதே மாதிரி இங்கே நூர்ஜஹான் காலகட்டத்தில், முகலாயர்கள் காலகட்டத்தில் சொல்ல, பிரிட்டிஷ்காரங்க உள்ளுக்குள்ளே வர்றப்ப அந்த ஜஹாங்கீர் காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் இந்த வரலாற்றை வந்து அப்படி திருப்பி வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் நம்ம சொல்லப்படுது. ஏன் இவர் இந்த இடத்துல நான் இப்படி முக்கியமாக இது பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுந்தர பாண்டியன் தான் அது வரைக்கும் வட இந்திய அரசுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அலாவுதீன் கில்ஜி காலகட்டம், அதாவது கில்ஜிகளுடைய காலகட்டம் சரிங்களா, அந்த டெல்லி சுல்தானிய காலகட்டம். அங்கே வட இந்தியா பக்கம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியர்கள், இந்த சேர சோழர்கள் இவங்களுக்குள்ள நம்ம அடிச்சுட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம இருந்தால் நம்ம சொத்துக்கள் எல்லாம் வைரம் வைடூரியங்கள் இங்கே தான் இருந்துச்சு. பட் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, சுந்தரபாண்டியன் நேரம் அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் விழுந்து, அலாவுதீன் கில்ஜி கிட்ட இருந்து எனக்கு எப்படியாச்சு என்னுடைய ஆட்சி மீட்டுதாங்க. அப்போ என்ன ஆட்சி மீட்டுதாங்க? அப்போ யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? இவர் மாரவர்மன் குலசேகரனுக்கு பிறகு தன்னுடைய இளைய மகன் வீரபாண்டியனுக்கு பட்டம் சூட்டிடுவார் இவர். அதுதான் அவர் செஞ்ச ஒரு தவறுன்னு சொல்லலாம். ஏன் இந்த கதையில் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மூத்தவர் சுந்தரபாண்டியன் இருக்கிறப்ப இளையவர் வீரபாண்டியனுக்கு 1302 இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசராக பட்டம் சூட்டினாங்க. இதனால் கோபமடைஞ்ச மூத்த மகன் என்ன பண்ணுவார்னா, சுந்தரபாண்டியனை தன்னுடைய தந்தையை சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார், தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு ஆட்சி பிடிச்சிருப்பார். சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு தப்பிச்சு போய் அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலமானார். இந்த நிகழ்வுக்காக தான் மாலிக் கபூர் தமிழக படையெடுப்புக்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுது. அதாவது வட இந்தியா மீது, அதாவது தென்னிந்தியா மீது, தமிழகத்தின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் மன்னர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி எல்லாம் வரல, அவருடைய படைத்தளபதி மாலிக் கபூர் தான் படையெடுத்து வந்து இங்கே ஜெயிச்சார். ஜெயிச்சு சுந்தரபாண்டியனுக்கு ஆட்சி மீட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அப்படியே அங்கே ஒரு மசூதி, ராமேஸ்வரத்தில் ஒரு மசூதி கட்டிட்டு அவர் கிளம்பிடுவார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே நம்ம அதாவது இந்த தென்பகுதியில் இருந்த அந்த செல்வங்கள், அந்த வைரம் வைடூரியங்கள் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இவருடைய, அதாவது யார் சொல்கிறது, அலாவுதீன் கில்ஜியுடைய அந்த அரசவை கவிஞராக சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரு வந்து தன்னுடைய குறிப்பில் வந்து எழுதியிருப்பார். எவ்வளோ இருக்கு நான் பின்னாடி சொல்கிறேனே. இப்போ மாலிக் கபூர் எப்போ வந்தார், 1313 மதுரையை அடைஞ்சப்போ அங்கே யாரும் இல்லை. வீரபாண்டியன் ஏற்கனவே தப்பிச்சு ஓடி போயிருப்பார். இந்த மதுரை படையெடுப்பை பற்றி அலாவுதீன் கில்ஜியுடைய அரசவை கவிஞர் அமீர் குஸ்ருக்கு கணிப்புப்படி என்ன சொல்லியிருப்பார்னா, அங்கிருந்து 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகளில் வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் மாலிக் கபூரால் எடுத்து செல்லப்பட்டது. தென் தமிழகத்தில் அது வரைக்கும் ஒவ்வொரு அரசர்களையும் சண்டை போட்டு அந்த சொத்தை இந்த சொத்தை அவங்க இவங்க எல்லாம் பிடிங்கி ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் அத்தனை சொத்துக்களும் அள்ளிட்டு போயிடுவார். அங்கே மட்டும் என்ன உருப்படியை வச்சுருந்தாங்களா, பிரிட்டிஷ்காரங்க வந்ததும் பிரிட்டிஷ்காரங்க அள்ளிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்கே சார் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இங்கிலாந்துக்கு போங்க, அங்கே இருக்க நம்மளுடைய கோஹினூர் வைரத்துலேருந்து மயிலாசனத்துலேருந்து எல்லாத்தையும் இங்கே அங்கே பார்க்கலாம். சரி, இது வரலாற்று சம்பவங்கள். அப்போ அந்த காலகட்டத்திலே இவ்வளோ பணம் 500 மூட்டைகள் வந்து வைரம், முத்து, மரகதம் எல்லாம் இருந்திருக்குன்னா எவ்வளோ செல்வ செழிப்பாக நம்ம இந்தியாவில் இருந்திருப்பாங்க. சரி, இது வந்து என்ன வரலாற்று இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அமீர் குஸ்ரு வந்து மிகைப்படுத்தி எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் சொக்கநாதர் கோயிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை மாலிக் கபூர் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறது உண்மைதான். சரிங்களா. இந்த செல்வத்தை பயன்படுத்தி தான் அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய எதிரிகளை தன்னுடைய பக்கம் ஈர்த்துக்கிட்டு தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. மாலிக் கபூருடைய படையெடுப்புக்கு அப்புறம் பாண்டிய அரசுடைய ஆட்சி பொறுப்பு பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்களை தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. எல்லாம் ஆளாளுக்கு சின்ன சின்ன பகுதியில் தன் ஆட்சி பண்ணுறதுக்காக பிரிச்சுட்டாங்க. மதுரையில் டெல்லி சுல்தானிய அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு உருவாகிச்சு. அதாவது இது 1335 வந்து சொல்லுங்க, அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். 1335
பாருங்க, சுந்தரபாண்டி வந்து டெல்லிக்கு தஞ்சம் போனார், அலாவுதீன் கிட்ட அடைக்கலமாயிட்டு மாலிக் கபூர் படையெடுத்து வந்தார். அவருடைய வருஷம் வந்து 1311. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பேர்கள். அமீர் குஸ்ரு இந்த பேர் மெயின்ல வச்சுக்கோங்களேன். ஜலாலுதீன் ஹசன் ஷா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, மதுரையை ஆட்சி செஞ்ச ஆளுநர் வந்து, அதாவது டெல்லி சுல்தானிய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இங்கே இருக்குது. அப்போ ஜலாலுதீன் ஹசன் ஷா வந்து டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 மதுரைக்கு நான் தான் அரசர் அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்குவார். சரிங்களா? ஸோ இதோட அந்த அரசர்கள் பற்றின தகவல்கள் நமக்கு இதில் போயிடும். சரிங்க, இப்போ பாண்டியர்கள்ட்ட என்ன அரசு இருந்தது, அந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்பாடு இருந்தது, இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி, அதில் வந்து ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை சம்பவம். அது வந்து வரலாற்று சம்பவங்கள், அதை அப்படியே விட்டுருவோம். இப்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். கண்டினியூ அங்கே வரலாற்றுக்கு போகும். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அரசு, பாண்டிய அரசுகள் தொடர்ந்து மதுரையே தங்களுடைய தலைநகரமாக வச்சுக்கிட்டாங்க. மதுரை நகரமானது கூடல் அப்படின்னும் தமிழ் கெழு கூடல் அப்படின்னும் புகழ்ந்தாங்க. தமிழ் கெழு கூடல், இந்த பேரை மைண்டில் வச்சுக்கோங்க, தமிழ் கெழு கூடல். சரிங்களா? இதில் இன்னும் என்ன ஸ்பெஷலாக, பாண்டிய அரசர்கள் வந்து கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன் கடவுளை சொல்கிறாங்க. ஸோ மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர்கள் வந்து பரமேஸ்வரன் கடவுளுக்கு ஈக்குவலாக அப்படின்னு புகழ்ந்து பேசுறது மரபாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்து பாண்டியருக்கான பட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களுடைய பட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பாண்டிய அதியரசன், இதில் பாருங்க, பாண்டிய மகாராசன், சரிங்களா, மன்னன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவனிபசேகரன், அப்புறம் ஏக வீரன், சகலபுவன சக்கரவர்த்தி, இது எல்லாமே வந்து பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். பிற்கால பாண்டியர்களுக்கு சமஸ்கிருதத்தில் அமைஞ்ச பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிற்கால சமஸ்கிருத பட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுக ராமன், இதெல்லாம் சமஸ்கிருத பட்டங்கள். இதெல்லாம் பேர் பாருங்க. அப்போ தூய தமிழ் அமைஞ்ச பட்டங்கள் செம்பியன், வானவன், தென்னவன், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? சரிங்க, இப்போ அரண்மனையும் அரியணையும் பற்றி என்ன சொல்கிறாங்க? பாண்டியருடைய அரண்மனை திருமாளிகை மணபரணன், திருமாளிகை அப்படின்னு மணபரணன் திருமாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய சிறப்பு பட்டங்கள், பேருங்க அவங்களுடைய இதுக்கு. அரசர்கள் அரியணைகளில் இருந்தபடியே அரச கட்டளைகளை வாய்மொழியாக பிறப்பிச்சாங்க. இதுவே என் கட்டளையே என் சாசனம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமந்திர ஓலை அப்படின்னு பேர். இதையும் மையில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அரச அதிகாரிகள், அதாவது அதிகாரிகள் வந்து குழு அரச கட்டளைகளை நிறைவேற்றிச்சு. அதாவது என்னென்னா, முதன்மை அமைச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உத்தர மந்திரி. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பட்டத்துக்கு பேர் இருக்குது. குலச்சரியார், மாறன்கரி, இந்த மாதிரியான ஆளுமைகள் வந்துட்டு பாண்டிய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அங்கே இருந்த அந்த பாண்டிய அமைச்சர்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது, பட்டங்கள் அதனுடைய பேர். சரிங்களா? அரச தலைமைச் செயலகம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தலைமைச் செயலகம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. அகப்பரிவார முதலிகள், இந்த பேரை மெயிலுவீங்க. இது என்ன சார் புதுசாக இருக்கு அப்படின்னா, இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய தனிப்பட்ட உதவியாளர்களாக இருந்திருக்காங்க இந்த பட்டத்தில் இருக்கிறவங்க. சரிங்களா? அடுத்ததான் மாறன் எயினன், சதன் கணபதி, யானாதி சதன், திரிதரன், மூர்த்தி எயினன், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான உயர்ந்த மதிப்புக்குரிய அரசு பதவிகளும் இருந்துச்சு. இதெல்லாம் உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகள். சரிங்களா? ரைட். படை தளபதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழவேல், இந்த பேரெல்லாம் மெயில் வச்சுக்கோங்க. இந்த படை தலைவர்களுக்கு பேர். சரிங்களா? கட்டப்பா சொல்கிறோம்ங்க, அந்த மாதிரி பட்டங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி பட்டங்கள் வந்து அந்த படைத்தலைவருக்கு இது பண்ணுங்க. ரைட். இப்போது அரசியல் பிரிவுகள் சொல்கிறோம்ங்க. இந்த அரசியல் பிரிவுகள் என்னென்னா, பாண்டிய மண்டலம் அப்படிங்கிறது பல வளமான நாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வளநாடு பல நாடுகளாகவும் கோற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு வளநாடு, புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, நாடு கூற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி, இந்த மாதிரியான இந்த குடியிருப்புகளை பற்றி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. பாண்டிய மண்டலத்தில் குளக்கீழ் அப்படின்ற ஒரு பேர், குளக்கீழ் இங்கே இருக்கு பாருங்க. குளக்கீழ் ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்க முக்கியமானது. இது எதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது பாண்டிய மண்டல குளக்கீழ் அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவு இருந்துச்சு. பாசன ஏரிக்கு கீழே இருக்கிற பகுதி அப்படிங்கிறது என்னுடைய பொருள். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மதுரை நகரம் வந்து மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு கல்வெட்டுகளில் சொல்லப்படுது. மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு கல்வெட்டுகள் சொல்கிறது. வேளாண் நிலங்கள், வேளாண் விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் நிலங்களுடைய தன்மையை மதிப்பீடு செஞ்சு வரிகளை விதிக்கிறது நாட்டாரோட வேலை. நாட்டார் அப்படிங்கிறோடைய வேலை. சில அளவீடுகளில் பார்த்திங்கன்னா 14 மற்றும் 24 அடி நீளம் இருக்கக்கூடிய களிகள் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த களிகள் எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடையை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு சில இதோடைய பேரெல்லாம் பாருங்கள், வரிசையாக பார்க்கலாம். சாலபோகம், அந்த நிலம் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. இரும்பு வேலை செய்கிறது, இரும்பு உலோக வேலை செய்கிறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் பேர் வந்து தட்டார்காணி.
அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். இதே போல ஒரு டைம் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. மர வேலை செய்யறவங்களுக்கு ஒதுக்கின நிலம் வந்து தச்சர் மானியம். மர வேலை செய்யறவங்க. கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த பிராமண குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம் பேர் வந்து பட்ட விருத்தி. பட்ட விருத்தி. சரிங்களா? ஸோ இந்த மாரி பட்டங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேள்விகளா கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க் யூ.